சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராமபக்தன் ஹனுமன் சொல்லுவோம், வாயுபுத்திரன் அஞ்சனை புத்திரன் சொல்லுவோம், சிரஞ்சீவி, இப்படி பலவிதமா நம்ம ஹனுமனை சொல்றோம். அந்த ஹனுமனோட வரலாறு தான் நாம பார்க்க போறோம். திரேத யுகத்துல நம்ம ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனா தேவி முற்பிறவியில பிரம்மதேவரோட சபையில நடனமங்கையா இருக்காங்க. ஒரு சமயம் ஒரு குரங்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த குரங்கு மேலே பழத்தை போட்டு அந்த குரங்க தியானத்தை கலைக்கிறாங்க. அந்த குரங்கு தியானத்திலேருந்து முழிச்சதையும் அஞ்சனாதேவி பார்த்ததையும் அது கடுங்கோபம் வந்தது. கடுங்கோபம் வரும்போது அவர் ஒரு முனிவராக மாறுறாரு. மாறி சாப்பம் கொடுத்துட்றாரு, நீ குரங்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அந்த அஞ்சனாதேவிக்கு தெரியுது, இவர் ஒரு முனிவர், நம்ம தெரியாதனமா தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சனாதேவி முனிவர்கிட்ட சாப மோஷனை கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. முனிவர் என்னன்னு சாப்பம் கொடுக்குறாருன்னா, அஞ்சனாதேவி யாரை பார்த்து ஆசைப்படுறாங்களோ, அவங்க மேலே காதல் அவங்களுக்கு பயப்படுறாங்களோ, அந்த சமயத்தில் அஞ்சனாதேவி குரங்கா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாபம் விடுறாரு. அப்புறம் அஞ்சனாதேவி மன்னிப்பு கேட்கும்போது இன்னொன்று கேட்குறாங்க, நான் குரங்கா மாறினாலும் என்னை பார்க்குறீங்க, என் மேலே காதல் பயப்படுறீங்களுக்கு என்னை ரொம்ப பாசமாக இருக்கணும் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த முனிவர் அந்த வரத்தை கொடுக்குறாரு. இன்னொன்று கேட்குறாங்க அந்த அம்மா, எனக்கு சிவபெருமானோட அம்சமாக தான் எனக்கு மகன் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, உனக்கு மகன் பிறக்கும்போது உன்னோட சாபம் உன்னை விட்டு விலகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப மோஷனம் கொடுத்துட்றாரு. முனிவரோட சாபத்தினால அஞ்சனாதேவி பூமியில பிறக்கிறாங்க. ஒரு காட்டுல வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு ஆணை பார்க்கறாங்க. அவனோட அழகுல மயங்கும் போது அஞ்சனாதேவி குரங்கா மாறிடுறாங்க. ஆனா அந்த ஆணுக்கும் அஞ்சனாதேவியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆண் கிட்ட சொல்றாரு, என் பேரு கேசரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த குரங்குகளின் அரசன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வேணும்னா மனிதன் ரூபமும் எடுக்க முடியும், குரங்கு ரூபமாகவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அஞ்சனாதேவி ரொம்ப சந்தோஷமா போயிருது. அஞ்சனாதேவியும் கேசரியும் கந்தர்வ முறைப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தையே இல்லாத இருக்குது. அஞ்சனாதேவிக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தவம் இருந்துகிட்டு ஒரே கண்ணீரா வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தர்மதேவதை பார்க்குது, அஞ்சனாதேவி இப்படி ஒரு நல்ல குணம் உள்ளது, இது இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்மதேவதை தோன்றி என்னன்னு சொல்றாங்கன்னா, அஞ்சனாதேவி கிட்ட, அஞ்சன நீ அழுவாத, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், நீ நம்ம வேங்கடவன் வசிக்கிற திருமலைக்கு போய் அங்க சிவபெருமானை நோக்கி தவம் இரு, உனக்கு ஈசன் ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. தர்மதேவதை சொன்ன மாதிரி அஞ்சனையும் கேசரியும் ரெண்டு பேரும் திருமலைக்கு போறாங்க. திருமலையில போய் தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தை பார்த்து பஞ்சபூதங்களும் ஆச்சரியப்படுது. சிவபெருமானோட ஆசீர்வாதம் கிடைக்குது. அந்த பஞ்சபூதத்துல ஒண்ணு இருக்கிற வாயு தேவன் ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷமாயி போயிடுறாரு. சிவபெருமானு ஆணையிடுறாரு. சிவபெருமானோட ஆணை பிரகாரம் வாயு தேவன் ஒரு அற்புதமான ஒரு கனியை கொடுக்கறாரு. அந்த கனியை வாயு பகவான்கிட்ட இருந்து வாங்கி அஞ்சனை சாப்பிட்டதையும் அஞ்சனை கருவுடுறாங்க. அந்த கருதான் நம்ம ஹனுமனு. மார்கழி மாசம் மூல நட்சத்திரத்துல ஹனுமனு பிறக்கிறாரு. சிவபெருமானோட பார்வதி சாமியோட அருளால தோன்றியதுனால ஹனுமன், வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர், இப்படி நம்ம ஆஞ்சநேயருக்கு பலவிதமான பெயர்கள் சொல்லி வழிபாடு பண்றோம். ஹனுமன் அப்படின்னு ஏன் பேரு அப்படின்னா, ஹனு அப்படின்னா தாடையும் அப்படின்னு அர்த்தம், மண் அப்படிங்கிறதுக்கு பெரிதானது அப்படின்னு அர்த்தம். ஹனுமன் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்துனோம்னா பெரிய தாடையை உடையவர் அப்படிங்கிறதுனாலதான் அஞ்சனை மகனை ஹனுமன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ராமாயணத்துல ஹனுமன் பிறந்த இடத்த கிட்கிந்தை அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி வேதவியாசர் திருமலையில உள்ள அஞ்சனாத்ரி அப்படிங்கிற மலையில தான் நம்ம ஹனுமன் அவதரிச்சாருன்னு சொல்றாரு.
இன்னொன்னு மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக்கு பக்கத்துல இருக்கிற அஞ்சனேரி அப்படிங்கிறத, கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள ஹம்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல அஞ்சனாத்திரி மலை தான் கிட்கித்தை அப்படின்னு இப்ப இருக்கிற மக்களால சொல்றாங்க. இப்படிதான் ஹனுமன் அவதரிச்சாரு. ஹனுமன் அவதரிச்ச பிறகு அவரு பண்ணின சில பல லீலைகளையும் நம்ம பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வால்மீகி ராமாயணத்துல ஹனுமனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஹனுமன் ரொம்ப சுட்டி குழந்தையா, ரொம்ப குறும்பு செய்யற குழந்தையா ஹனுமன் இருந்தாரு. அந்த சமயத்துல அவருக்கு அப்படி பசி, அந்த பசியே தாங்க முடியாது. அவங்க அம்மா அந்த பசியை தீக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி ஹனுமனோட பசியை தீப்பாங்க. திடீர்னு தாங்க முடியாத பசி வந்துடுது. அப்படியே வானத்துல பாக்குறாங்க, செவந்த பழம் மாதிரி சூரிய பகவான் இருக்கிறாரு. அந்த சூரியனை பார்த்துட்டு பலன் நினைச்சிட்டு ஹனுமன் சூரியனை பிடிச்சி சாப்பிட போறாங்க. அந்த சமயத்துல இந்திரன் சூரியனை போய் ஹனுமன் பிடிச்சிருவாரு அப்படிங்கிறதுனால வஜ்ராயுத்தால ஒரு அடி அடிக்கும் போது ஹனுமன் மூச்சு அடிக்கி கீழே விழுந்துடுறாரு. வாயுக்கு கோபம் வந்துடுது. அஞ்சனை ஒரே அழுகுது. வாயு பகவானுக்கு எம் மகனை இந்திரன் அடிக்கிறதா, எம் மகன் மூச்சையாயி விழுவுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் இறந்துடுறாரு. வாயு பகவானுக்கு கோபம் எம் மகனுக்கே உயிர் இல்லைங்கும் போது நான் யாருக்கும் காத்து கொடுக்க மாட்டாருன்னா வாயு பகவான் காத்த நிறுத்திடுறாரு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிரும் காத்து இல்லாதனால எல்லாரும் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. எல்லா தேவர்களும், உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களும் காத்து இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் உலகமே அழிஞ்சு போயிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட சொல்லும் போது சிவபெருமான் ஆஞ்சநேயருக்கு உயிர் கொடுக்குறாரு. உயிர் கொடுத்ததையும் வாயுவும் மீண்டும் காத்த கொடுக்குறாங்க. அதனால உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் காத்து கிடைக்குது. அந்த இந்திரனோட வஜ்ராயுத்தால ஹனுமனை அடிச்சதுனால ஹனுமனோட உடல் எப்போதும் வஜ்ராயம் போல இருக்கும், வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் வரம் கொடுக்குறாரு. இந்திரன் என்ன சொல்றாப்ல, அந்த வஜ்ராயத்தால இன்னுமேட்டு என்னைக்கும் ஹனுமனுக்கு ஆபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வரம் கொடுக்குறாரு. இந்திரன் மாதிரியே மற்ற தேவர்களை என்ன சொல்றாங்கன்னா, அக்னி பகவானும் நெருப்புனால ஹனுமனுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாதுன்னு சொல்றாரு. வருணன் என்ன சொல்றாரு, நீரினால ஹனுமனுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிட்டு வருண பகவானும் ஆசி வழங்குறாரு. வாயு பகவான் காத்துனால எப்போதும் ஹனுமனுக்கு எந்த தீங்கும் வராதுன்னு வாயு பகவானும் ஆசீர்வாதம் பண்றாரு. மும்மூர்த்திகள ஒருவரா இருக்கிற நம்ம பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, ஹனுமன் தன்னால நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துல போகலாம், ஹனுமனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு பிரம்மதேவன் வரம் கொடுத்துறாரு. மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு, கதா அப்படிங்கிற ஆயுதத்தை வழங்குறாரு. இந்த வரங்களாலதான் ஹனுமன் ஒரு சிரஞ்சீவியா, தனித்துவமான சக்தியா, அவரோட பலத்தை யாரும் வெல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. எல்லா தெய்வத்தோட ஆசீர்வாதத்தையும் பெற்றவரா இருக்கிறாரு. ராமாயணத்துல ஹனுமனோட வீரதீர செயல்களைய சொல்றாங்க. ஹனுமனு ராமனை பிரிஞ்சு சீத்தை தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது கடல் மார்க்கமா கடல் கடந்து போய் சீதா பிராட்டிக்கிட்ட அசோகவனத்துல சந்திச்சு ராமன் சீத்தையை தேடிக்கிட்டு இருக்கிறத சொல்றாரு. ராமனின் அடையாளமா அவரோட கணையாளியே ஹனுமனை கொடுக்குறாரு. சீத்தைய சிறைப்பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற இலங்கை வேந்தன் ராவணங்கிட்ட தூதுவரா போறாரு. அந்த தூதுவனம் மதிக்காத ராவணன் அவரோட வாளில தீ வைக்கும் போது அந்த இலங்கையே தீய வச்சு எரிச்சிடுறாரு. அவ்வளோ சிறப்பு மிக்கவரா இருக்கிறாரு. இலங்கையிலிருந்து திரும்பி வந்ததையும் ராமனை சந்திச்சு கண்டேன் சீதையை அப்படின்னு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்றாரு. அதனாலதான் சொல்லின் செல்வன் அப்படின்னு நம்ம ஹனுமனுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் போர் நடக்குது. அந்த போர்ல சஞ்சீவி மலையையே தன்னோட கரத்தால தூக்கிட்டு மயக்க நிலையில இருக்கிற லக்ஷ்மணனோட உயிரை காப்பாத்துறாரு. ராவண மதம் முடிஞ்சு
ராமரும் சீதா பிராட்டி அயோத்தி வர்றாங்க. அயோத்தி வந்து ராமர் முடிசூட்டிய பிறகு தனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாத்துக்கும் பரிசுகளை ராமர் வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது நம்ம ராமருக்கு பக்கத்துல எந்த பரிசையும் எதிர்பார்க்காம நம்ம ஹனுமன் நின்றுகிட்டு இருக்கிறாரு. ஹனுமன்கிட்ட ராமன் கேட்குறாரு, ஹனுமன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஐயனே, எனக்கு நீங்களே இருக்கிறீங்க, எனக்கு வேற என்ன வேணும், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கும்போது சீதா பிராட்டியாரு, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஹனுமனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ராமர் அவர் கழுத்தில் போட்டிருந்த உயர்வான ஒரு முத்து மாலையை கழட்டி ஹனுமனுக்கு கொடுக்குறாரு. ஹனுமன் என்ன பண்ணுறாரு, அந்த முத்து மாலையை வாங்கிட்டு அந்த முத்து மாலையை பிச்சு அதை ஒவ்வொன்றா உடைச்சு பார்க்குறாங்க. கூட இருக்கிறீங்கெல்லாம் ராமர் இப்படி கொடுத்தத இந்த ஹனுமன் பாரு இப்படி ஒரு செயலை செய்யறாப்ல அப்படின்னு ஹனுமனை பார்த்து எல்லாரும் திட்டுறாங்க. சீதா பிராட்டியாருக்கும் தான் கோபம் வருது. ராமருக்கு தெரியும், ஆனா ஹனுமனோட பக்திய இந்த மக்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ராமர் கேட்கிறாரு, என்ன ஹனுமன் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, ஐயனே நீங்களும் சீதா பிராட்டி அம்மையும் அந்த முத்து மாலையில இருக்கிறீங்களா, ஒவ்வொன்றிலையும் இருக்கிறீங்களான்னு பாக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அதுல எப்படி இருக்க முடியும் அப்படிங்க சொல்றாங்க. அதுக்கு ராமர் சொல்றாரு, நீ என்னையே என்னார தியானிக்கிறீல்ல, நான் உன்னுள் இருக்கிறனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹனுமனு அப்படியே நெஞ்ச பிளந்து காமிக்கிறாங்க. அதுல ராமரும் சீதா பிராட்டியார் அன்னையும் அமர்ந்திருக்காங்க. அதை பார்த்து அப்படியே எல்லா மக்களும் அதிசயிக்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் தெரியுது ராமர் மேல ஹனுமன் வச்சிருக்கிற அன்பு எப்படியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமனை ராமர் அப்படியே வாரி அணைச்சுக்கிறாரு. ஹனுமனை ஒரு சகோதரனா ஏத்துக்கிறாரு. அதே போல மகாபாரதத்திலையும் ஹனுமன் இருக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரா இருக்கிற பீமனுக்கு ஒரு வகையில அண்ணங்கிற உறவுல இருக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கும்போது காட்டு வழியா பீமன் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயோதிக குரங்கு படுத்திருக்குது. பீமனுக்கு வந்து தான் தான் பெரிய பலசாலி அப்படின்னு அந்த கர்வம் இருக்குது. அந்த கர்வத்தை அடக்கணும்னு ஆஞ்சநேயர் நினைக்கிறாரு. அவரு வாழை நீட்டி படுத்திருக்கும் போது பீமன் வந்து அசால்ட்டா அந்த வாழை தூக்கலாம், தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டு போலாம் அப்படிங்கும் போது அந்த வாழை தூக்க குமியும் போது அந்த வாழை அவர்னால கொஞ்சம் கூட அசைக்க கூட முடியல. அவரு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, அசைக்க முடியல. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருது, குரங்காட வாழை கூட நம்மளால நிவத்த முடியலனா குரங்கு கிட்ட போய் மிகுந்த மரியாதையோட, நீங்க யாரு, என்ன, எனக்கு போறதுக்கு வழி விடுங்க, நான் தெரியாத கர்வமா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஹனுமனு அவர் சுயரூபத்தை காமிச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க. நீ என்னைக்கும் மற்றவங்களை பார்த்து அவங்க சாதாரணமானவங்கன்னு கர்வம் வரக்கூடாது, உன் கர்வத்தை அடக்கத்துக்காக தான் வந்தேன்னு. அதே போல குருசேத்திரப்பூர்ல அர்ஜுனோட தேர்ல கொடியா இருக்கிறாரு ஹனுமனு. அது அர்ஜுனனுக்கு தெரியாது. போர்க்களத்துல கண்ண பகவத்கீதைய அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது அனுமன் கொடியே வழியா அந்த பகவத்கீதைய கேட்டாரு. செஞ்சதையும் அர்ஜுனனும் கண்ணனும் தேர்ல இருந்து கீழே இறங்குறாங்க. கண்ணன் அனுமன் கிட்ட சொல்றாரு, இது வரைக்கும் நீ தேர்ல கொடியா இருந்ததுக்கு நன்றி, நீ உடனே நீயும் வெளியில வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஹனுமனு கண்ணனை வணங்கிட்டு கொடியிலிருந்து மறையிறாரு. ஹனுமன் மறைஞ்சதையும் தேரு எரிஞ்சு சாம்பலாயிருது. இத பார்த்ததையும் அர்ஜுனனுக்கு ஆச்சரியமா போயிருது, என்ன கண்படி எரியுது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும்போது அதுக்கு கண்ணன் சொல்றாரு, அர்ஜுனா, இது வரைக்கும் போர்ல இத்தேரில் மேல நிறைய அம்புகள் எல்லாம் வீசினாலும் கொடிய பானங்களை தாங்கி நின்னது நம்ம ஹனுமன் கொடியா இருந்துதான். அதனால நானும் ஹனுமனும் அந்த தேர்ல இருந்து இறங்கினதையும் தேர் எரிஞ்சிருச்சு. நாங்க அதுல இருந்ததுனாலதான் இது வரைக்கும் அந்த அம்புகளால தேரு எரியாத இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த அம்புகள் நாங்க இறங்கினதையும் அந்த அம்புகளோட சக்தியினால தேர் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம்தான் அர்ஜுனனுக்கும் கர்வம் குறையுது. கண்ணா, என்னை மன்னிச்சிரு, நான் வந்து என்னோட அன்புகளால நான் ஜெயிச்சேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
மகாபாரதத்தை தவிர பல பல நூல்கள்ல நம்ம ஹனுமனை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய அவர் ஹனுமனை புராணங்கள்ல ஆகட்டும் இதிகாசங்கள்ல எல்லாத்துக்கும் எல்லா விதமாவும் உதவி இருக்காங்க. மகாபாரதம் இல்லாத பல பல நூல்களையும் நம்ம ஹனுமனை பத்தி அவரோட சாகசங்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. கந்த புராணத்துல ராமேஸ்வரத்துல ஹனுமனை பத்தி சொல்றாங்க. சிவபுராணத்துல தென்னிந்திய பதிப்புல என்னன்னு சொல்றாங்கன்னா, ஹனுமனு சிவபெருமானும் மகாவிஷ்ணு மோகினி ரூபம் எடுத்தப்ப அவங்க 2 பேத்துக்கு பிறந்த ஐயப்பன் தான் நம்ம ஹனுமனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 16ஆம் நூற்றாண்டுல நம்ம இந்திய கவிஞரான துளசிதாஸ் எழுதிய ஹனுமன் சாலிசா நம்ம ஹனுமனுக்கு வழிபடுறதுக்கான சிறந்த பாடலா இன்ன வரைக்கும் இருக்குது. நம்ம ஹனுமன் சாலிசாவை டெய்லி ஒரு டைம் வாழ்க்கையில நீங்க படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எந்த கஷ்டங்களும் வராது, ஹனுமன் கூட இருந்து காப்பாத்துவாரு அப்படிங்கிறத அந்த ஹனுமன் சாலிசா. அவர் சொல்லி இருக்கிறாரு, ஹனுமனை நேருக்கு நேர சந்திச்ச தருணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு. பௌத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், இப்படி எல்லா மதத்திலையும் ஹனுமனை வழிபடுறாங்க. நம்ம இந்து கோயில்கள்ல ஹனுமருக்குன்னு தனி சன்னதிகளும் சிற்பங்களும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். வைணவ கோயில்களையும் ராமர் சன்னதிக்கு முன்னாடி வணங்கியபடி நம்ம ஹனுமனோட சிலைய வச்சிருக்கிறாங்க. தனி கோயிலாவும் நிறைய இடத்துல நம்ம ஹனுமனுக்கு கோயில் கட்டி விசேஷமா பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. கஜுராகாவுல கூட நம்ம ஹனுமனுக்கு சிலை இருக்கு. நாமக்கல்ல இருக்கிற 18 அடி உயர ஹனுமன் சிலை ரொம்ப பிரசித்தி பெற்ற சிலையா இருக்குது. காசியிலையும் ஹனுமனுக்குன்னு தனி கோயில் இருக்குது. உலகிலேயே மிக உயரமான ஹனுமன் சிலை வச்சிருக்கிற கோயில் ஆந்திர மாநிலத்துல பரிதலாவில் இருக்குது. ஹனுமனை வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் வடமாலை சாத்தி வெற்றி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுனா ஹனுமனு ரொம்ப மனம் குளிர்வாரு. எல்லா நாளை கூட ஹனுமன் பிறந்த நாளான ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு பண்றது வாழ்க்கையில வெற்றியை தரும், நம்பிக்கையை தரும், உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமன் சாலிசா சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுனீங்கன்னா சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு அது பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. ஹனுமனை வழிபாடு பண்ணுனா சனிதோஷ நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. சனி பகவான் பிடிக்க முடியாதவங்கல்ல நம்ம ஹனுமனும் ஒருத்தர். அதனால 7.5 சனி அஷ்டம சனி நடக்கிறவங்களும் ஹனுமான வழிபாடு பண்ணுனா சிறப்பு. ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமனுக்கு பலவிதமான அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஹனுமன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஹனுமனுக்கு பிடிச்சது கொய்யா, அந்த கொய்யா பழத்தை வாங்கி கொடுத்தீங்கனாலும் தானம் கொடுத்தீங்கனாலும் ஹனுமனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழைப்பழத்தை தானம் கொடுத்தாலும் ஆசீர்வாதம் ஹனுமனோட பிரியத்துக்கு நீங்க உள்ளாவீங்க. ஹனுமனுக்கு பிடிச்ச வாழைப்பழம் கொய்யா எல்லாம் தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். இது வரைக்கும் ஹனுமனோட வரலாறு பார்த்தீங்க, புராண கதைகளை கேட்டீங்க. அவரோட கதைகளை சொல்றதுன்னா நம்ம இன்னும் எத்தனையோ இதிகாசங்கள் இருக்கு. நாம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் மட்டும் சொல்லியிருக்கோம். ஹனுமனோட கதைகள் கேட்ட அனைவருக்கும் ஹனுமனோட அருள் கிடைக்கணும். அவரோட பாதத்துல நம்ம ஹனுமனோட புராணத்தை சமர்ப்பிக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.